ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திருதியை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேரை நீங்க தண்ணீர்ல போட்டு பூஜை அறையில வைக்கிறதால ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும். அது என்ன வேர், அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல கூட நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன வேற தண்ணீரை போட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்குறது மட்டும்தான் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேரோட நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா அட்சய திருதியை அன்னைக்கு நீங்க எந்த செயலை செய்தாலும் அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். வீட்டுக்கு தேவையான சின்ன ஒரு பொருள், அது 10 ரூபாய் உப்பு பாக்கெட் இருந்தாலும் சரி, அதை வாங்குனீங்கன்னா கூட உங்க வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான லட்சுமி கடாட்சத்தை நீங்க ஏற்படுத்திக்கலாம். தங்கம் வெள்ளி வாங்கினா மட்டும்தான் அட்சய திருதியை அன்னைக்கு யோகம் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த வளர்பிறை திருதியை திதி இருக்குல்ல, அதுதான் அட்சய திருதியை. அட்சயனா அல்ல அல்ல குறையாத அப்படின்னு அர்த்தம். திருதியை அப்படின்னா மூன்றாவதாக வரக்கூடிய திதின்னு அர்த்தம். இந்த நாள்ல எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. சொல்ல போனா கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை வழங்கினதும் இந்த நாள்ல தானாம். பாண்டவர்கள் பசியாறதுக்காக அட்சய பாத்திரத்தை கிருஷ்ணர் கொடுத்திருக்காருல்ல, அப்ப அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்து சாப்பிடும்போது அல்ல அல்ல குறையாம உணவு வந்துகிட்டே இருந்துச்சாம். இது புராணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம். அந்த அளவுக்கு அந்த அட்சய அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு குறையாத, அளவில்லாத அப்படிங்கிறது அர்த்தம். அதனாலதான் இந்த நாள்ல நம்ம தங்கம் வெள்ளி வாங்கணும்னா, அதாவது மற்ற மாதங்கள் இருக்குல்ல 11 மாதங்கள், இது எல்லா மாதங்களும் நாம தங்க வெள்ளி வாங்குறதுக்கான யோகம் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது தான் அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கான முக்கியமான நோக்கமே. இந்த வலதுபுறை திருதியை திதி ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 மணிக்கு ஆரம்பிக்குது. அது ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை மாலை சரியா 6 மணி 41 நிமிஷத்துல முடிஞ்சிடும். வீட்டுல பூஜை செய்யறதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு 9:30 மணில இருந்து 10:30 மணி, இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதை விட்டீங்கன்னா 11 மணிலேருந்து 12 மணி, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். மாலையில ஒரு 5 மணிலேருந்து 7 மணி, இந்த 2 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை புதன்கிழமை அன்னைக்கு ஆஃபீஸ் போயிடுவீங்க, வெளில போயிடுவீங்க, பகல் நேரத்துல வீட்டுல இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மாலை ஒரு 5 மணிலேருந்து 7 மணி, இந்த நேரத்துல வீட்டுல மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யலாம். அதே மாதிரி மகாவிஷ்ணு வழிபாடும் ரொம்ப முக்கியம். வீட்டுல ரொம்ப எளிமையா மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டுல மகாலட்சுமி தாயாரோட போட்டோஸ்ல இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி பூக்களால் அலங்காரம் செய்து பிடிச்ச நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சி, ரவிக்கை துணி, வெற்றிலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள் குங்குமம், வளையல் இதெல்லாம் வச்சு படைச்சாலே மகாலட்சுமி பூஜையை நீங்க ரொம்ப எளிமையா நீங்க வீட்டுல நீங்க செஞ்சுக்க முடியும். தங்கம் வெள்ளி வாங்குறத விட வீட்டுல மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்யறது கட்டாயம். மகாலட்சுமி தாயார் நடமாட்டம், மகாலட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டாலே தானாவே இந்த தங்கம் வெள்ளி பணம் இது எல்லாம் ஓடி வந்துடும். மகாவிஷ்ணு வழிபாட்டையும் மறந்துடாதீங்க. ஏன்னா மகாவிஷ்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா பெருமாள், திருமால், கடவுள்களையே பணக்கார கடவுள். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் வந்துருவாங்கன்னு ஒரு ஐதீகமே இருக்கு. இப்படி எல்லா தெய்வங்களையும் வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு அட்சய திருதியை. சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழில் தொடங்குறது, இல்ல தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக பேச்சுவார்த்தையில ஈடுபடுறது, இது எல்லாமே அட்சய திருதியை அன்னைக்கு ஆரம்பிக்கிறதால அது நன்மைகளை முடியும். அதனால தங்கம் வெள்ளி வாங்குறது மட்டும்தான் மகாலட்சுமி உகந்த அந்த அட்சய திருதியை அன்னைக்கான முக்கியமான நாள் அப்படிங்கிறத நீங்க நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு தோணக்கூடிய செய்யக்கூடிய எந்த விஷயங்களை வேணாலும் அட்சய திருதியை அன்னைக்கு செய்யுங்க. கட்டாயம் அது நல்வழியில முடியும் அப்படிங்கிறத நீங்க நம்பிதான் ஆகணும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர் இருக்குல்ல, இந்த ஒரு வேரை நீங்க வீட்டோட பூஜை அறையில சின்னதா ஒரு பவுல்லையோ இல்ல டம்ளர்லயோ தண்ணீர் பிடிச்சு வைத்து அந்த தண்ணீர்ல போட்டு பூஜை அறையில வைக்கணும். இது என்ன வேர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்றோம். நாம தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்ல இருந்து எடுக்கக்கூடிய வேர் தான் இது. அதுதான் கொத்தமல்லி தழையோட வேர். இந்த இடத்துல நாம ஏன் கொத்தமல்லி வேரை பயன்படுத்துறோம், கொத்தமல்லி வேருக்கு என்ன விதமான பவர் சக்தி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்குள்ள ஒரு ராஜ வசியம் ஏற்படணும், போகக்கூடிய இடத்துல ராஜாவுக்கு நிகரான ஒரு மரியாதை கிடைக்கணும், மற்றவங்க மாதிரியே எல்லாருக்கும் பேரு புகழ் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் கூட தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அவங்களோட கழுத்துலையும் இடுப்புலையும் தாயத்துகள்ல இந்த கொத்தமல்லி வேர் இருக்குல்ல, அதை கட் பண்ணி தாயத்தா முடிஞ்சு அவங்க கட்டிப்பாங்களாம். காரணம் என்னன்னா ராஜவசியம் ஏற்படணும், எப்பொழுதுமே என்னைக்குமே அவங்க ராஜாவா இருக்கணும், அவங்களுக்கு வெற்றி தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு வேர் இருக்குல்ல, கொத்தமல்லி வேர், அதை தான் நீங்க இந்த ஒரு பரிகார முறைக்கு பயன்படுத்த போறீங்க. கொத்தமல்லி அப்படிங்கிறது ரொம்ப எளிதா தினமும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதை வாங்கிட்டு கழுவி சுத்தப்படுத்தி அதோட வேரை நெகம்படாம
கிள்ளி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்த எத்தன மணிக்கு செய்யலாம் அப்டின்னா, நம்ம ஒரு 3 நல்ல நேரம் சொல்லிட்டோம்ல. காலையில 9:30 மணிலேருந்து 10:30 மணி, அப்டின்னா 11 மணிலேருந்து 12 மணி. அத விட்டீங்கன்னா மாலை ஒரு 5 மணிலேருந்து 7 மணி. இந்த 3 நல்ல நேரங்கள்ல எந்த நேரத்துல நீங்க பூஜை செய்ய போறீங்களோ, மகாலட்சுமி தாயார் பூஜையா இருக்கட்டும், இல்ல பொதுவா நீங்க அட்சய திருதியை அன்னைக்கு என்ன பூஜை செய்ய போறீங்களோ, அந்த நேரத்துல உங்க பூஜையெல்லாம் முடிச்சுடுங்க. தனியா தண்ணீர் பிடிச்சு வைக்கிறது, துளசி தீர்த்தம் வைக்கிறது இதெல்லாம் கணக்கே கிடையாது. ஸ்பெஷலா பிரத்யேகமா நீங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல தண்ணீர் பிடிச்சு வச்சு, நீங்க நகம் படாம கிள்ளி எடுத்திருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி வேர் இருக்குல்ல, அத தண்ணீர்ல போட்டுருங்க. நீங்க அந்த பவுல் தண்ணீர் வச்சிருக்கீங்கல்ல, தண்ணீர்ல போட்டு வச்சுட்டு, மகாலட்சுமி தாயார மனசார வேண்டிக்கிட்டு, ராஜவசியம் ஏற்படணும். எங்க குடும்பத்துக்கு ராஜயோகம் ஏற்படணும். எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கணும். இந்த அட்சய திருதியை நாள்லருந்து எங்க வாழ்க்கை பன்மடங்கு வளரணும், பெருகணும்னு மனசார வேண்டிக்கிட்டு, பாசிட்டிவான விஷயங்கள பேசுங்க. அதாவது நேர்மறையான விஷயங்கள பேசணும். அது எல்லாத்தையும் அந்த பவுல்ல போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த வேர் இருக்குல்ல, அத பார்த்து சொல்லிட்டு, அந்த பவுல் தண்ணீர வீட்ல நீங்க வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி வச்சுட்டு, நீங்க உங்களோட அன்றாட வேல பார்க்கலாம். குறைந்தது ஒரு 1 மணி நேரத்துலருந்து 2 மணி நேரம் வரைக்குமாவது, அந்த பவுல்ல இருக்கக்கூடிய தண்ணீர போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த வேர் அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும். உங்க அன்றாட வேலைலாம் முடிச்சுட்டு, விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு, நீங்க தண்ணீரோட வேர்ல போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த பவுல் தண்ணீர என்ன செய்யணும்னா, உங்க வீட்டோட எல்லா மூலை முடுக்குகளையும் தெளிச்சு விடணும். இந்த இடம், அந்த இடம் அப்படின்னு இல்லாம, எல்லா இடங்கள்லயும் தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விடும்போது, வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டு தெளிச்சு விடுங்க. சாதாரணமா பூஜை அறையில வைத்திருக்கக்கூடிய தண்ணீருக்கே ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும், ஒரு சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. அது கூட நமக்கு ராஜவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய, ராஜாவாக வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி வேர நீங்க போட்டு வைத்திருக்கிறதால, சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். அதையும் நீங்க வீடு முழுக்க அந்த தண்ணீர தெளிச்சு விடும்போது, உங்க வீடு முழுக்க ஒரு வசியத்தன்மை ஏற்படும். உங்க வீட்டுக்குள்ள யாராவது புதுசா ஒரு ஆள் வந்தா கூட, ஏதோ கோவிலுக்குள்ள நுழையக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். சாதாரணமான கொத்தமல்லி வேர் தானே, இதனால என்ன மாற்றம் வந்துற போது? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அட்சய திருதியை மாதிரியான சில யோகமான நாட்கள நம்ம செய்யக்கூடிய பரிகார முறைகள், தாந்திரிக முறைகளா இருக்கட்டும், இல்ல தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அது எதுவுமே வீண் போகாது. இந்த கொத்தமல்லி வேர நீங்க சும்மா கிள்ளி குப்பையில போட போறீங்க. அந்த வேர பயன்படுத்தி தண்ணீல பிடிச்சு வச்சு, பூஜை அறையில வச்சு நீங்க பூஜை பண்ணி, அந்த தண்ணீர வீடு முழுக்க தெளிக்கிறதால உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறதில்ல. ஒருவேளை இது மூலியமா உங்களுக்குள்ள ஒரு ராஜவசியம் ஏற்பட்டு, பொன், பொருள், செல்வம் சொல்லி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றீங்களோ இல்லையோ, அத்தியாவசியமான பொருட்களுக்கு பஞ்சமில்லாத நிம்மதியான நிலையான வாழ்க்கை கிடைக்குதுன்னா, அது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும் தான் அதிபதியா இருக்க போறீங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அட்சய திருதியை நாள்ல நீங்க பரிகாரங்கள் செய்யறதால கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்கள விட இந்த நாட்கள் கூடுதலா கிடைக்கும். காரணம், அன்னைக்கு எத செஞ்சாலும் அது பன்மடங்கு பெருகும். அதனால தான் அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்யறதையும் கட்டாயம்னு சொல்லியிருக்கிறோம். ரொம்ப அதிகமா தான தர்மம் பண்ண வேணாம். யாராவது ஒரு நபருக்காவது உங்க வீட்டுக்கு அழைத்து வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. இல்ல கோவிலுக்கு போறீங்கன்னா, கோவில் வாசல்ல யாசகம் கிட்ட உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிதி உதவி பண்ணுங்க. வெயில்ல வாட்டி வதைக்கக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய, வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் பாட்டிலோ, தயிர் சாதமோ, உணவுப் பொருள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு, அது கூடவே இந்த தாந்திரிக முறைகள் நீங்க பண்ணும்போது, மற்ற அட்சய திருதியை நாள விட இந்த ஒரு அட்சய திருதியை நாள நீங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடின திருப்தி உங்களுக்கு வந்து சேரும். ஏதோ புதுசா ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீடு முழுக்க ஏதோ தெய்வீக சக்தி நிறைஞ்ச மாரி ஒரு உணர்வு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.